அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. கோட்டாபய வழியில் பயணிக்கும் அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் எம்பிகளுக்கு பரந்த கடிதம். நீக்கப்பட்ட வசதிகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைவதற்கென்ற பேச்சே இல்லை. விக்னேஸ்வரன் ஆணித்தரம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கண்டி திட்டுப்பவையில் ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல மல்வத்து மகா நாமதேரர் மற்றும் வரகொட ஸ்ரீ ஞானரத்ன அஸ்கிரி மகா ஹினிமி ஆகியோரை சந்தித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தனது அரசாங்கத்தின் கீழுள்ள அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். அத்துடன் பொது தேர்தலுக்கு நன்கு தயாராகி வரும் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வெற்றியை வழங்கி நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு அணியை மக்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்வார்கள் என நம்புவதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். எம்பிக்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு துப்பாக்கிகளை பெற்ற முன்னாள் எம்பிக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சேவைகள் பிரிவு கடிதம் எழுதியுள்ளது. ஏறக்குறைய 100 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு துப்பாக்கிகளை பெற்றுள்ளனர். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வசதிகளும் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கொடுப்பெனவு, நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பெனவுகள், எரிபொருள் வசதி மற்றும் முத்திரை கட்டண வசதி இதனால் இல்லாமல் போனது. எவ்வாறாயினும் தேர்தல் நடைபெறும் நாள் வரையில் மாடிவேல எம்பிக்கள் குடியிருப்பில் உள்ள முன்னாள் எம்பிக்கள் தங்கியுள்ள குடியிருப்பு மாத்திரம் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படாத அனைத்து எம்பிக்களுக்கும் தேர்தல் முடிந்த அன்றே தங்கள் அலுவலகங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் மேலும் கூறப்பட்டுள்ளது. சுமந்திரனின் அழைப்புக்கு அமைவாக தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணையப் போவதில்லை என தெரிவித்திருக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் அதனை வேண்டுபவர்களின் கடந்த கால சிந்தனைகளும் நடத்தைகளும் அதற்கு அனுசரணை தருவதாக அமைந்திருந்தனவா என்பதை எமது மக்கள் சிந்திக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சுயநலவாதிகளை களைந்து உண்மையாக தேசியத்தை விரும்புபவர்கள் யாரென்று அடையாளம் கண்டு அவர்களை ஒன்றிணைக்க முன்வர வேண்டும். ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சேரும் வாய்ப்புகள் இல்லை. சுட்ட மண்ணும் சுடாத மண்ணும் என்றும் ஒன்று சேராது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ் தேசிய கட்சிகளை அழைத்து கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் இன்று பிற்பகல் கலந்துரையாட உள்ளார். மேலும் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுடனான இந்திய தூதுவரின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நடைபெற்ற 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாள்கள் தொடர்பில் பிரச்சினை ஏற்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பில் கல்வி, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு இறுதி தீர்மானத்தினை மேற்கொண்டுள்ளது. இதன்படி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் போது முன்கூட்டியே பகிரப்பட்டதாக கூறப்படும் வினாத்தாளில் சம்பந்தப்பட்ட 3 கேள்விகளுக்கு மாத்திரம் அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்க நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சையை மீண்டும் நடாத்துவது 10 வயதேயான பிள்ளைகளின் மனநிலையில் பாரிய பாதிப்பையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தும் என்பதால் அனைத்து பிள்ளைகளுக்கும் நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பரீட்சைக்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டதாக இனங்காணப்பட்ட 3 வினாக்களுக்கான புள்ளிகளை பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவது பொருத்தமானது என தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் பரீட்சை மீண்டும் நடாத்துவது ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை சூழலுக்கும் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவும் இந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய செய்ததை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார செய்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ஆனந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். கோட்டாபய ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்த 993 வாகனங்களை வேறு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் மதிய உணவு நேரத்தை குறைத்தார். பாலுக்கு பதிலாக தேநீர் வழங்கினார். ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தார் என அளுத்கமகே தெரிவித்துள்ளார். மிகுந்த
எதிர்பார்ப்புடன் அரசாங்கம் அமைக்கப்பட்ட போது மக்கள் இருந்ததாகவும் ஆனால் அரசாங்கத்தை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்ததாக தெரிவித்த அலுத் கமகே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் இதே நிலையே ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி பரந்த கூட்டணியை உருவாக்கி பொது தேர்தலில் வலுவான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்புவேன் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கப்படும் எனவும் அலுத் கமகே குறிப்பிட்டுள்ளார். விக்ரமசிங்க புதிய கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அல்லது தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு வரப்போவதில்லை என தெரிவித்துள்ளதாகவும் அலுத் கமகே மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை வழங்கும் போது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் 50 வயதுக்குட்பட்ட இளம் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்க திட்டமிட்டுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மொட்டுவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை வழங்கும் போது இளம் வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு முன்னுரிமை அளிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். கூடுதலாக 50 வயதிற்குட்பட்ட விண்ணப்பதாரர்கள் சிறப்பு கருத்தில் கொள்ளப்படுவார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அமைப்பாளர் பதவிகளிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்டவர்களுக்கு பதிலாக மாவட்ட மற்றும் தேர்தல் அமைப்பாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நியமனங்களை செய்வதில் இளைஞர் தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட 17 இந்திய கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் 10ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பில் நேற்று இடம்பெற்ற நீதிமன்ற விசாரணைகளின் பின்னர் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட போது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் 2 இந்திய இழுவை படகுகளையும் அதிலிருந்து 17 இந்திய கடற்தொழிலாளர்களையும் கைது செய்தனர். பின்னர் குறித்த கடற்தொழிலாளர்களையும் இழுவை படகுகளையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். தொடர்ந்தும் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் இன்று மன்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட இவர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் EPDP கட்சி கொழும்பிலும் போட்டியிடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் தெல்லிப்பளையில் நேற்று டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்தோடு மக்கள் மத்தியில் உரையாற்றிய டக்ளஸ் தேவானந்தா தான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வேன் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தலின் பின்னர் ஆட்சியில் இருப்பவர்களுடன் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி எனும் கட்சியின் கொள்கையின்படி இணைந்து செயற்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் தென்கிழக்கு கடற்பகுதிகளில் சீரற்ற வானிலை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சீரற்ற வானிலை காரணமாக கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. குறித்த பகுதிகளில் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது மணித்தியாலத்திற்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான காலநிலை நிலவும் என கூறப்பட்டுள்ளது.